கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது கொலோசையருக்கு எழுந்த நிருபம், அதில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதலுடன் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று தேவன் இன்றைய தினம் உங்களை கேட்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்கள்னா எப்படி? நம்ம உலகத்தில் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். ஏதாச்சும் ஒரு காரியம் சொன்னால் தேங்க்ஸ் சார்னு சர்வசாதாரணமாக இதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு செய்த காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்லிடுவோமா? அதை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூச்சு விடுவது போல, இதயம் துடிப்பது போல நம்ம இடைவிடாமல் நன்றி சொல்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கடந்த கொரோனா காலங்களில் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் ஆக்சிஜனுக்காக லட்சக்கணக்காக செலவு உண்டு. ஆனால் நமக்கு ஃப்ரீயாக ஆக்சிஜன் கொடுத்துருக்காரு, ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. நம்ம இடைவிடாமல் ஆக்சிஜனை சுவாசிக்கணும், நம்ம அதுக்கு மூலமாக உயிர் வாழ்கிறோம். அப்போ நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய எவ்வளோ இக்கட்டுகள், கடந்த வருடத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ காரியங்கள் தேவன் நம்மளை அதி அற்புதமாக தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டாந்து இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி சொல்லுவீங்க. என்னங்க ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார், என்னென்ன மாதிரி ஆக்சிடென்ட்லேருந்து பாதுகாத்தார், என்னென்ன போராட்டங்கள்லேருந்து பாதுகாத்தார், குடும்ப போராட்டங்கள்லேருந்து, குடும்ப கஷ்டங்கள்லேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, கணவன் மனைவி சண்டையிலேருந்து, எல்லாத்திலிருந்து எப்படி அதி அற்புதமாக பாதுகாத்தார், அது எப்படி பாதுகாத்தார்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அப்படி ஆனால் எங்களை பாதுகாத்து கொடுத்தார் அப்படின்னு நிறைய நேரம் சொல்லுவோம். அது உண்மையிலேயே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம்னா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தரை இந்த போராட்டத்தின் கஷ்ட பாதுகாத்தார், இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டார் அப்படி நம்ம சாட்சி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நன்றி அறிவிப்பு, நன்றி சொல்லுதல் தேவனுக்கு. நீங்கள் தனியாக நன்றி சொல்லுங்க, அது உங்களுக்கும் தேவனுக்குள்ள இடைப்பட்ட தனியான உறவு. ஆனாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் வெளியே அறிவிப்பது தான் உண்மையான நன்றி அறிவித்தல். அப்போ நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி உள்ளவர்கள் சொல்ல நன்றி அறிதல். அப்போ நன்றியை அறிந்திருக்க வேண்டும், தேவன் செய்த நன்றியை நாம் அறிந்திருக்க வேண்டும். சென்ற வருடம் முழுவதும் எப்படி பாதுகாத்தார், மாதத்தின் 2ஆம் மாதம் வரைக்கும் கொண்டாந்துருக்காரு, எப்படி நம்மளை கொண்டு வந்தார், நமக்கு என்னென்ன போராட்டங்களுக்கு கொண்டு வந்தார். ஒரு நல்ல வேலையிலேருந்து போராடிப்பீங்க, நல்ல வேலை கொடுத்துருப்பார், நல்ல சம்பளத்தில் போராடிப்பீங்க, நல்ல சம்பளம் கொடுத்துருப்பார். குடும்பத்தில் உடல்நல குறைவுனால எவ்வளவோ போராடி இருப்பீங்க. எல்லாத்திலிருந்து தேவன் பாதுகாப்பு கொண்டாண்டார். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் அது ஒன்று தான் ஆசைப்படுகிறார். அதை மட்டும் செஞ்சோம்னா இது முன்னால் செய்த காரியங்கள், முன்னால் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். தேவ சமாதானம் உங்கள் இதயத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்ன? தேவன் நம்மளும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் அவர்கள் சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்போ வெளிப்படும்னா நன்றி அறிதல் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அதை கேட்டுக்கொள்ள தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அவர் நன்றி சொல்லும் விதமாக தேவனை துதிப்போம். ஆமென். துதிப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த காலங்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வந்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நீர் செய்த நன்மைகளை நாம் மறந்திருக்கலாம் ஆண்டவரே, அதை தயவாக மன்னியும் ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதற்காகவே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து வர இருக்கும் பொழுது தெய்வ சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளும் என்பதை உணர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, கர்த்தாவே நீர் அவர்கள் செய்த நன்மைகளை உணர்ந்து நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் அவர்கள் செய்த நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை அன்னையரிடம் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள உதவுவா. நீர் அவர்களை அப்படி அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.